விவாகரத்துக்குரிய அடிப்படையான காரணங்கள் 5. எத்தனை காரணம்? பிரச்சனைகள் 500 600 இருக்கிறது. ஆனா 500 600 பிரச்சனையை தொடர்ந்து 5 பிளக்ல தான் அடிச்சோம். எத்தனை பிளக்ல சொல்லுங்க, எழுதிக்கோங்க, எல்லாருக்கும் தேவைப்படும். முதலாவது பிரச்சனை பெற்றோருடைய திருப்பொருத்தம் இல்லாமல் நடைபெற்ற திருமணம். யார பொருத்தம் இல்ல? பெற்றோர் நிக்காக செஞ்சு வைக்கிறது இல்லை, அது சொல்லி வைக்கிறது. பெற்றோருடைய பொருத்தம் வேணும். என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வார்த்தை படிச்சவங்க, நீங்க நிக்காக செஞ்சு வைக்கிறது இல்ல, உங்களுடைய விருப்பத்துக்கு அவங்க கல்யாணம் முடிக்க தேவையில்லை. நீங்க சொல்ற இடத்துல அவங்க முடிச்சவங்க கட்டாயவும் இல்லை. நீங்க சொல்ற இடத்துல தான் அவர் கல்யாணம் முடிக்க கொஞ்சம் அவசியம் இல்லை. ஆனா உங்களோட பொருத்தம் வேணும். யார பொருத்தம்? இரண்டாவது டிவோர்ஸுக்குரிய இரண்டாவது அடிப்படையான ஒரு காரணம் ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ், பலவந்த திருமணம். என்னதுமா? அதிகமான வீடுகள்ல அதிகமான குடும்பங்கள்ல பலவந்த திருமணம் நடக்கும். நாங்க சொல்றது நீ செய், நாங்க சொல்ற குர்ஆன் சொல்வது ஃபன்கிஹூ மா காபலக்கும். ஃபன்கிஹூ மா காபலக்கும். என்னங்க காபல அர்த்தம்? ஷேக் அர்த்தம் பாப. ஃபன்கிஹூ மா காபலக்கும் தான் பாபண்டா தீபண்டா அர்த்தம். தீபண்டா அர்த்தம் சரிதானே? தீபண்டா அர்த்தம். பாபண்டா மனம். உங்களுக்கு மனமான பெண்களை நீங்க நிக்காஹ் செஞ்சு கொள்ளுங்க. அத்தனை கடைக்கு நீங்க போனா எந்த அத்தனை உங்களுக்கு மணக்கும்? அத்தனை கடைக்கு போனா நீங்க போட மாட்டீங்க, அவர் விற்கிறாருங்க. அந்த அத்தனை வாங்குறவர் வருவாரு. அல்லாஹ் சொல்றான், அத்தனைகள் அனைத்தும் ஒரே என்ன இல்ல, வாசம் இல்ல. ஆனா உனக்கு ஒரு வாசம் இருக்கு, அந்த வாசத்தை தான் நீ கேட்கணும். மனைவியும் அப்படித்தான். மனைவியும் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில் கற்பனை ஒன்று இருக்கு, மனைவி இப்படி இருக்கும். மனைவி மட்டும் இல்ல, கணவன் இப்படி இருக்கும் என்ற கற்பனையும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்க பொதுவாக சில விஷயங்களை அடக்கி வாசித்து பழக்கப்பட்டோம். என்ன விஷயம்? குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நானும் கூட அடக்க எடுப்பேன், நானும் கூட அடக்கத்தான் போறேன். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஓப்பனா பேசலாம். ஆனா குர்ஆன் ஓப்பனாக பேசியிருப்பதை பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. அர்த்தம் சொல்ல முடியாது, அர்த்தம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தாலூன அன்ஃபுஸக்கும். அர்த்தம் சொல்ல கஷ்டம். மதரசாக்களே மோதி பிடிக்கக்குள்ள அதெல்லாம் நினைச்சுவாங்க, பிறகு மாப்போடு போவாங்க. குடும்ப வாழ்க்கையுடைய ரகசியம் தெரியங்களுக்கு. சஹாபாக்களுக்கு இடையில் இருந்த காதல் திருமணம் தெரியும் உங்களுக்கு? என்ன திருமணம்? என்ன திருமணம் சொல்றேன்? காதல் திருமணம். புகாரி ஷரீஃபுடைய முதல் ஹதீஸ் அதானேங்க. மதீனா முனவ்வராவில் இருந்து ஒரு பெண்மணியை நிக்காஹ் செய்ய ஹிஜ்ரத் செஞ்சார். எங்க வந்தாரு? என்ன வந்தாருங்க? சொல்லுங்க, பேசுங்களேன். அப்ப காதலும் இல்லையா? காதல் கல்யாணம், காதல் வரலாறு படிக்கணும் என்றா சஹாபாக்களுடைய வரலாறு படிக்கிறேன். காதல் கல்யாணத்தை நபியுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா மூத்த மகள் அபுல் ஆஸ் நிக்காஹ் செஞ்சாரு. அபுல் ஆஸ் நிக்காஹ் செஞ்சாரு. அபுல் ஆஸ் யார் தெரியுமா? பெரியம்மட மகன். யார மகன்? ஹதீஜா ரலியல்லாஹு டாக்டர் மகன் தான் அபுல் ஆஸ் என்பவர். அபுல் ஆஸ கல்யாணம் முடிக்க இஸ்லாத்துக்கு முந்தி அபுல் ஆஸ் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லை. அது ஏற்றுக்கொள்ளாததுக்கும் காரணம் ஒரு சின்ன தாழ்வு சிக்கல். என்ன சில விஷயங்கள்ல அவசரப்படவாங்க. என்ன தாழ்வு சிக்கிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைச்சிட்டு முதல் நாள் புகார்ல வர 3வது ஹதீஸ், முதலாவது நாள். அந்த நேரம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ் செஞ்சு வாழ்றாங்க.
அன்னைக்கு நாள் வீட்டுக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எடுத்துக் கொண்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூரா ஆயத் இறங்கிருக்கு. வீட்டுக்கு வராங்க. வந்த சந்தர்ப்பத்துல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகிட்டா. வீட்டுக்குள் இருந்த எல்லா குழந்தைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. யாரும் மாத்திர மார்க்கமே. அந்த நேரம் ஸைனப் ரலியல்லாஹுடைய கணவன் வீட்டில் இருக்க, அவர் வெளியில. அவ வீட்டுக்கு வந்ததுமே ஸைனப் சொன்னா, நாங்க மாப்பட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்று சொல்லி. என்ன ஆச்சுட்ட? எனக்கிட்ட கேட்காமலா? எனக்கிட்ட கேட்காமலா? என்கிட்ட கன்சல்டேஷன் செய்யாமலா? எனக்கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கலாமே. சரி, ஆனா வாங்கிட்டு போங்க. அன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்த முஸ்லீம் இவங்க யாரு? மாற்று மதத்தை சார்ந்தவர், இஸ்லாத்தில் இல்ல. அப்படி வாழ்க்கை தொடருது. ஹிஜ்ரத்து போகணும், எல்லாரும் போறாங்க ஹிஜ்ரத். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா காதல் எந்த அளவுக்கு தெரியுமா? அவ ஹிஜ்ரத்து போகல. அவ ஹிஜ்ரத்து போகலங்க. அவ முஸ்லிம், நபியோட மகள். முழு பேரும் ஹிஜ்ரத் போயிட்டாங்க. மதீனா மக்காவுல தந்த கணவனோட தனிய நின்றா. நீ முஸ்லீமாக, நான் முஸ்லீமாக இருக்கிறது ஒன்று மாற்றுகிறது, பிரச்சனை கிடையாது. முடியல. இது துண்டோட யாரும் வெட்டி போட்டு வரோம் இல்ல, பிரச்சனை தான். துண்டு வெட்டி போட்டு வாங்க. முடியல. என்ன இப்படி சொன்னார்? இதுக்கு ஓட்ட மார்க்க வாங்க மார்க்க முடியுதுன்னா அது அவரும் என்ன ஆகிடும்? அப்ப என்னாச்சு? இப்ப ஸைனப் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போயிட்டான், மக்காவுக்கு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. பத்ர் யுத்தம் டிக்ளரேஷன் வருது. பத்ர் யுத்தத்துக்கு போகணும். அபூ ஜஹல் மக்காவுல படை விரட்டுறாங்க. அபுல் ஆஸ் வைத்து மாமக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு அபூ ஜஹலை கூட்டு சேர்றாங்க. 7 மணிக்கு டாலரன்ஸ் என்ன சொல்ற தமிழ்ல? டாலரன்ஸுக்கு சகிப்புத்தன்மை. என்ன தன்மை? பொறுமை அல்ல, சகிப்புத்தன்மை. அபுல் ஆஸை கூட்டு சேர்ற அபூ ஜஹலோடு யுத்தம் செய்வது யாருக்கு எதிராக? மாமக்கு. யுத்தத்துக்கு போனா யுத்தத்துல சிறை கைதி. யுத்தம் நடக்கக்குள்ள ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். அவ சொன்னா, யுத்தத்துடைய வெற்றியும் என்ற மாப்பா வெற்றினா என்ற 2 பிள்ளை அனாதை ஆகிடும். இந்த அபூ ஜஹலுடைய பக்கம், இந்த கணவனுடைய பக்கம் வெற்றினா நான் அனாதை ஆகிடும். அபுல் ஆஸ் கொலை செய்யப்பட்டா அபுல் ஆசினூடாக கிடைத்த 2 பிள்ளை இருக்குது, உமாமா, ஹிந்தா. 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளைக்கு மாப்பில்லை. யுத்தத்துல மாற்று மாற்றை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்று இந்த மாப்பட உயிருக்கு என்ன செய்ய நடந்துட்டா நான் என்ன செய்வேன்? ஆனால் அகிப்பேன். சரி, இப்ப யுத்தத்துல வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸ் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்தா என்ன செய்யறது? இப்ப சுப்ஹானல்லாஹ், இப்ப என்ன செய்யறது? இப்ப எல்லாரும் என்னை கொண்டு மசூராக்கள் நடக்குது. அப்ப சொல்லப்பட்டது, ஏதாவது பெரிய பணம் செலுத்தி விட்டு நீங்க உங்களுக்கு போகலாம். மதீனா முனவராவிலிருந்து செய்தி போகுது மக்காவுக்கு. தந்த கணவனை ரிலீஸ் பண்ணுவதற்கு, தந்த கணவனுடைய விடுதலைக்காக வேண்டி ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகள், மூத்த மகள், தந்த கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி கொடுத்து அனுப்பினார் வர சொல்லி. இதான் குடும்ப வாழ்க்கை. மாலை தைத்து சேருது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு. மாலையை பார்த்ததுமே ஹதீஜா ஞாபகம் வந்துட்டது. ஹதீஜா மௌத்தான 5 வருஷத்துக்கு முன்னால் ரலியல்லாஹு தஆலா 5 வருஷத்துக்கு மௌத்து. அழுதாங்க மாலையை பார்த்துக் கொண்டு. பழைய நிகழ்வுகள் ஞாபகம் வந்துச்சு. இதுதான் காவல் என்பது. இதுதான் காவல். மனைவியினுடைய மாலை, மனைவியுடைய கழுத்தில் இருந்த மாலை, மனைவி மௌத்தாகி 5 வருஷம். ஆனா மனைவி கொடுத்த எப்பயோ மாலையை பார்த்து அழுகுறாங்க. இதை என்ன காவல் இருக்கு உங்களுக்கு? அழுவாங்க. அழுது கொண்டு சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு, இது இந்த மனைவியினுடைய மாலை, இந்த மருமகனுடைய விடுதலைக்காக அனுப்பப்பட்டிருக்குது. நான் இந்த மாலையையும் கொடுத்து நான் அபுல் ஆஸ் அனுப்ப போறேன் என்று சொன்னாங்க. இப்பயும் மகள் அல்ல எங்க? சரி, அபுல் ஆஸ் சொன்னாங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. சரி, நீங்க போங்க, மாலை எடுத்துட்டு போங்க. என் விருப்பம் என்ன தெரியுமா? என் மூத்த மகளை நீங்க அனுப்பிடுங்க மக்கா மதீனாவுக்குண்டாங்க. மருமகன் போயிட்டாரு.
மகள் அனுப்பி வச்சாரு, மகள் வந்து சேர்ந்துட்டா, பெரிய சம்பவம். நான் தேவையானதை பற்றி சொல்றேன். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தது எல்லாருமே சொன்னாங்க, அபுல் ஆஸ் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவரு, இப்ப இஸ்லாத்துல சட்டம் இறங்கி விட்டது, முஸ்லீம்களுக்கு மாற்று மதத்தை சார்ந்தாத்தோட வாழ இயலாது, கல்யாணம் முடிக்க இயலாது என்று சொல்லி, எனவே நீங்க உங்களோட கணவனை விட்டு பிரிஞ்சு வாங்கோ, நாங்க இன்னும் ஒரு நிக்காக செய்யணும் என்று முழு பேரும் சொன்னாங்க. யாருக்கு? யாருக்கு? ஜெய்னபுக்கு. அவ கிரியாவல்ல. அவ சொன்னா, அவர் என்ற கணவராகவே இருக்கட்டும், நான் அவருடைய மனைவியாகவே இருக்கின்றேன், நாங்க 2 பேரும் கூட்டு சென்று வாழ வேண்டிய தேவையில்லை. இதாங்க லவ்ன்றது. இதுதான் காதல். இஸ்லாமில் இருக்குது. இஸ்லாத்தை வாழ வச்சா கணவரை விட்டு கொடுக்கவும் இல்லை. கடைசி என்னாச்சு? ஒரு நாள் சுபகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் அபுல் ஆஸ் மீண்டும் ஒரு முறை சிறை கைதியாக, பணைய கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்படுகிறது யாருக்கு? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சுபஹ் நேரத்துல எல்லாரும் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறாங்க. பள்ளியில பின்பக்கத்துல வந்து அவ சத்தம் வச்சா என்ன தெரியுமா? நான் அபுல் ஆஸுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அபுல் ஆஸுக்கு யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சிரிச்சிட்டாங்க. சொன்னாங்க, குர்ஆன் ஆயத்து. என்ன ஆயத்து? சூரா தௌபாவுடைய ஆயத்து. இஸ்தஜாரக. சரி, அந்த ஆயத்தை அந்த சட்டம், அந்த ஆயத்தரங்கி சட்டம் வந்துச்சு. பிணை பயண கைதிகளுக்கு யாரும் பயண கைதிகளுக்கு, சிறை கைதிகளுக்கு நீங்க அபயமளித்து விட்டா யாருக்கும் கை வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துட்டு சிரிச்சாங்க. மகளோட லவ்வ பார்த்து, மகளோட காதலை பார்த்து, யாரும் மீது? தந்த கணவனின் மீது. அதுக்கு பிறகுதான் இந்தின காலத்தில், அதுக்கு பிறகு நடந்த 2 நிகழ்வுல அபுல் ஆஸ் பங்கெடுத்து அபுல் ஆஸ் இஸ்லாம் பெற்றுக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. பாப்ப சொல்றத முடி, குடும்பம் சொல்றத முடி, அந்த புள்ள அனாதைக்குள்ள பாவம் வந்து முடி, அப்படி ஒன்றுமே மார்க்கத்தில் இல்லை. முதலாவது எங்க வரணும் சொல்றேன்? நிக்காஹ் டிவோர்ஸுக்கு 2 காரணங்கள். ஒன்று சொல்லிட்டேன், ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ். மற்ற என்ன? பேரண்ட்ஸுடைய துஆ இல்லை. 3வது காரணம் வந்திருக்கும், தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மென்ட். 3வது நபர்களுடைய தலையீடுகள். இது அதிகமான டிவோர்ஸுக்கு தான் காரணம். வாழவும் மாட்டாங்க, வாழ விடவும் மாட்டாங்க என்று கூட்டம். அந்த கூட்டக்கூடிய கொள்ளை, பெருங்கொள்ளை 3வது. 4வது காரணம் வந்திருக்கும், அது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட காரணம், பொருளாதார நெருக்கடி. என்ன நெருக்கடி? இஸ்லாத்தில் நெருக்கடி இருக்குது. கணவனுடைய பொருளாதார நெருக்கடியை காரணமாக காட்டி ஒரு பெண்ணுக்கு வேணும் என்ற விவாகரத்து வாங்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அந்த மனப்பாங்குள்ள பெண் என்ற சமூகத்தில் இல்லை. அது மேற்கத்திய நாடுகள் இருக்குது, ஐரோப்பா கண்டங்கள் இருக்குது, வளைகுடா நாடுகள் இருக்குது. பொருளாதார நெருக்கடியை மையமாக வச்சு டிவோர்ஸ் வாங்குற கலாச்சாரம். ஆனா அதுக்கு ஷரியத்தில் இடம் இருக்கு, இல்லாம இல்லை. 5வது, அது மட்டும்தான் டிவோர்ஸுக்குரிய சரியான காரணம். 5வது காரணம் என்னன்னு சொன்னால், செக்ஷுவல் லைஃப், இல்லற வாழ்க்கையில ஒருத்தருக்கு என்ன செய்யல, திருப்தி காண இல்லை. இல்லற வாழ்க்கையில 2 பேருக்கு மெச்சூரிட்டி இல்ல. இல்லற வாழ்க்கையில 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொள்ள இல்லை. கணவனுடைய தேவையை மனைவி புரியவும் இல்லை, மனைவியுடைய தேவையை கணவன் புரியவும் இல்லை. எனவே இதனால வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 ஆயத்திலே அதை சொல்லிட்டு இந்த மாதிரி அரபு மணித்தியாலத்தை முடிக்கிறேன் சொல்லி போட்டு, இப்ப 6வது ஆயத்தில் அல்லாஹ் விடயத்துக்கு வா. அதான் தெரியுமா, இந்த சூராவுடைய அடிப்படையான ஓர்டர் இதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க பாதுகாத்துக் கொண்டு, உங்களை மட்டுமல்ல, வஅஹ்லீக்கும், யாரு சொல்றேன்,
மேலுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு, ஒரு மனைவி எப்படி இருக்கணும்ன்றத பத்தி சொல்லிட்டு, 5வது ஆயத்தில் அல்லாஹ் பத்தி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், உங்களோட குடும்ப வாழ்க்கைய நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதற்கும் நாரா, நெருப்பு, நரக நெருப்பை விட்டும். அடுத்த வரிகள்ல நரக நெருப்பு என்ன? வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பினுடைய கொடூரம், நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மலக்குமார்களுடைய தன்மைகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இரக்கம் காட்டவே மாட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்வார்கள், அல்லாஹ் சொன்னதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருப்பார்கள். எனவே நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, பாருங்க, யா அய்யுஹன் நாஸ் இல்ல, யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ் சொல்ல இல்ல, இந்த சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஒரு மறுமை நாள் இருக்குது, நான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும், எனக்கு அல்லாஹ் கேட்பான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. 2வது உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க. சரி, இதுல 2 கன்செப்ட் இருக்குது. ஒன்று இது தப்லீக். தப்லீக் என்றா தப்லீக் ஜமாத் அல்ல, தப்லீக் என்று வார்த்தை. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பொறுப்பு இல்லை. எத்தி வைக்கிறோம், மெசேஜ் பாஸ் பண்றோம், சரிதானே? எத்தி வைக்கிறோம். இன்னும் ஒன்று இருக்குது விகாயா, பாதுகாக்கிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல இப்ப நான் உங்களுக்கு சரி தம்புகிறான், எத்தி வைக்கிறேன், எந்த பொறுப்பு முடிச்சு, எந்த பொறுப்பு முடிச்சு. இன்னொரு சொல்லுவாங்க, அதுல நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த சமூகம் திருந்த போறதில்ல என்று சொன்னாலும் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா காரணம்? நாளை கியாமத்துடைய நாளையில நான் சொன்னேன் என்று சொல்லி நான் தப்போடுவேன். காலமா அதிரத்தனிலா ஒப்பிக்கும். நாளை கியாமத்துல அல்லாஹ்விடத்துல போய் சொன்னேன், அல்லாஹ் ஏற்ற பொறுப்பை நான் செஞ்சுட்டேன், எனக்கு நீ அறிவை தந்தாய், அந்த அறிவை நான் பகிர்ந்து கொண்டேன், அந்த அறிவை நான் எத்தி வச்சுட்டேன். அவங்க எடுத்துக்கொள்றது எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது என்ன பொறுப்பு? மமா அலைனா இல்லல் பலாகு. இது உலகத்துல குடும்பத்தை வரைக்கும், உங்களோட வெளி குடும்பம், உங்களோட மனைவியோட குடும்பம், உங்களோட நானோட குடும்பம், உங்களோட வாப்பாட குடும்பம், உங்களோட மாமா மாறு எல்லாருக்குமே இந்த தமிழ் இருந்தா வேற ஒன்றுமே இல்லை. அவங்க பெற்று போனா நீங்க பொறுப்பு இல்லை. ஆனா அவங்களுக்கு கட்டாயம் நீங்க சொல்லணும். ஆனா நீங்க சோறு போட்டு வளர்க்குறீங்க தானே, உங்களோட பிள்ளை, உங்களோட மனைவி, இதுக்கு தமிழுக்கு செய்யலாம். இதுக்கு என்ன செய்யலாது? சொல்லுங்களேன். அந்த தண்ணீர் இல்ல, அந்த விபாயா, அந்த பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு இல்ல. நான் மகனுக்கு சொல்லிட்டேன், நான் மனைவிக்கு சொல்லிட்டேன், என் பிள்ளைக்கு சொல்லிட்டேன் என்று உங்களுக்கு தப்பி போக இயலாது. அல்லாஹ் சொல்றான், உன்னையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள், இந்த குடும்பத்தையும். எந்த குடும்பத்துக்கு நாளாந்தம் செலவுக்கு பணம் கொடுக்கிறீங்களோ அந்த குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு சொல்றீங்க. உதாரணமா வீட்டு கதவை திறந்து உங்களோட வாகனத்தை வெளியெடுக்கிறீங்க. இந்த வாகனத்தை வெளியெடுக்கக்குள்ள முன்னுக்கு வீட்டுக்குள்ள ரோட்டில் இருக்குது. எங்கக்குள்ள அடுத்த ரோட்டுக்கு, அடுத்த வீட்டுக்குள்ள முன்னுக்கு உங்களோட அந்த ரோட்டில் நிற்குது. ஒரு 2 வயசுக்குள்ள ரோட்டில் நிற்குது. இப்ப என்ன செய்ய சொல்லுமா பார்த்தா? இப்ப என்ன செய்வீங்க? கீழிறங்கி வெள்ளடிச்சு ஒருத்தர் வருவாரு, தம்பி உங்களோட புள்ள வெளியில் நிற்குதுவாப்பா, இந்த புள்ள எடுத்து வச்சிருங்க, என்ன புள்ளைய பாதுகாக்க தெரியலா என்று சொல்லி 2 வாரத்தை சொல்லு. இதுக்கு பேர் என்ன? தமிழக. இதுக்கு பேர் என்ன? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்களேன். அடுத்த வீட்டுக்குள்ள ரோட்டில் இருக்குது, அந்த வெள்ள கட்டி உங்களோட புள்ள ரோட்டில் இருக்குதுவாப்பா, புள்ளைய உள்ளுக்கு எடுத்துக்கோங்க என்று சொல்லிட்டு போறது உங்களோட பொறுப்பு. அப்ப இது தமிழக ஆகிட்டது. சரி, அந்த புள்ள உங்களோட பிள்ளையாக இருந்தா
அந்த புள்ள உங்களோட புள்ளையாக என்ன செய்வீங்க சொல்லுகிறேன்? கூட்டு வெள்ள அடிச்சு மனைவியை கூப்பிட்டு ஓண்ட புள்ள ரோட்டை சொல்லுவீங்களா? என்ன சொல்றீங்க? வாகனத்தை உள்ளுக்கு நிப்பாட்டி போட்டு புள்ளைய தூக்கி புள்ளைய கட்டிப்பிடித்து முகந்து புள்ளைய நெஞ்சோடு சேர்த்து, எந்த வாப்பா எப்படி வெளியே போனாய், என்ன நடந்துச்சு வாப்பா, ரோட்டில் போய் கூடாது, அப்புறமா வீட்டுக்கு போய் அவர் அழுகிறார் வாப்பாவோட போறதுக்கு. சரி, கோர்ட் வாப்பா ஆபீஸுக்கு அவர் லேட் ஆயிட்டா வருவேன் புள்ள அழுகிறான்னு சொல்லி எல்லாம் சொல்லி புள்ளைய அறமுடிச்சு போட்டு பின்கலவாத முன்னுக்கு வந்து சத்தம் இல்லாம வாப்ப என்ன செய்வாரு? இதுக்கு பேரு விகாயா. இதுக்கு பேரு இல்ல, புள்ளைக்கு சொல்லிட்டேன், புள்ளைக்கு சொல்லிட்டேன். புள்ள ரோட்ல போயிட்டு அடிபட்டு புள்ள மௌத் ஆகி கேட்டேன். கோர்ட்ல கேட்டா என்ன உமா அப்பா கவனம் இல்லையான்னு சொல்லி மாப்ப வைக்கிறாரு. இல்ல, நான் ஆபீஸ் போட்டு ரோட்ல கண்டேன், நான் பெல் அடிச்சு மனைவிட சொல்லிட்டு போனேன், ரோட்டுக்கு புள்ள எடுத்து வச்சு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? மாப்பாக்கு கேட்பாரு, என்ன வளர்க்கிற புள்ளையார் தான் கேட்பாரு. உங்களோட புள்ள இல்ல, வளர்க்கிற புள்ளையார் தான் கேட்பாரு. உங்களோட புள்ளையாக எப்படி செய்ய மாட்டாங்க? சரி, இத அல்லாஹ் சொல்றான், நீங்க நரகத்திற்கு பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஆயத்து வித்தியாசமான ஆயத்து. இதுல அடுத்த ஆயத்தின் நம்பர் வந்துட்டு 7வது ஆயத்து. இந்த 7வது ஆயத்துக்கு முன் 8வது ஆயத்து மாதிரி பார்ப்போம். 8வது ஆயத்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, 6வது ஆயத்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, 8வது ஆயத்தும் இந்த ரெண்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூக்கு இடையில தான் யா அய்யுஹல்லதீன கஃபரூன்னு வந்திருக்கிறது. முழு குர்ஆனிலும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யா அய்யுஹல்லதீன கஃபரூ, நிராகரித்தவர்களே என்று அல்லாஹ் விളിக்கிறான். முழு குர்ஆனிலும் இந்த இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் நிராகரித்தவர்களே என்று விളിக்கிறான். குர்ஆன்ல எங்களை பத்தி யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதை அல்லாஹி வ ரசூலிஹி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தனிபு கஸீரன் மினல் வன்னி. குர்ஆன்ல பல நூறு ஆயத்து இருக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமனூ ஆமனூன்னு சொல்லி. குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் யா அய்யுஹல்லதீன சொல்றேன் கஃபரூன் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்ப கேள்வி கேட்கணும், இந்த எங்க ஊரை சுற்றி வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து குர்ஆன் எப்படி விழிக்கிறது சொல்லி, எப்படி விழிக்கிறது? எப்படி விழிக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலை வணக்கம் செய்யக்கூடிய யாரையும் பார்த்து அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன கஃபரூ என்று அல்லாஹ் விழிக்கவில்லை. சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் விழித்த வேறு தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா அஹ்ல கிதாப், ஏ வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. எப்படிங்க வார்த்தை? எப்படிங்க வார்த்தை? அல்லாஹ் சிலை வணக்கம் செய்யக்கூடியவனையும் நிராகரித்தவன் என்று பேசல. அவனுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, அவனுக்கு சான்ஸ் இருக்கு. நாளைக்கு என்ன விட நல்ல முஸ்லீமாக மாறும் அவர் அல்ல அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஒரே இடத்துல இந்த இடத்துல மட்டும் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த இடத்தில் இருக்கிற யா அய்யுஹல்லதீன கஃபரூ அந்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்கள் அல்ல, என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் விழிக்கிறார்கள். சொர்க்கம் போறதுக்கு மிக லேசான ஒரு வழி, குழந்தை பாக்கியத்தை உனக்கு தந்தோம், அந்த குழந்தை பாக்கியத்தை நிராகரித்தவனே. புரியுதா? புரியுதாங்க? அது பாப்பம் வசனங்களே, சத்தம் எங்களோட குழந்தைய எங்களோட பிள்ளைய உங்களை நரகத்தை பாதுகாத்துக்கும் போவோம். இப்ப சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு நாளை கியாமத்துல வந்து புள்ள நரகத்துக்கு போகுதுண்டா எனக்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ண வானம், எனக்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண வானம். என்ன ஆயத்து அர்த்தம் என்ன? நாளை கியாமத்துடைய நாளிலே நீங்கள் என்னிடத்தில் வந்து என்ன செய்ய வானம், இதற்கும் காரணம் சொல்ல வானம், எதிர்க்க வானம். என் புள்ள கெட்டு போறதுக்கு ஸ்கூல் தான் காரணம், என் புள்ள கெட்டு போறதுக்கு என் மனைவி தான் காரணம்,
இந்த புள்ள கெட்டு போறதுக்கு நான் சவுதியில் இருந்தேன் 10 வருஷமா, மனைவி தான் புள்ள வளர்த்தா, என்ன செய்ய, புள்ள கெட்டு போயிட்டு என்று சொல்லி யாரும் காரணம் சொல்லி வரவானம். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய கூலிதான் உங்களுக்கு தரப்பட்டீங்க. இந்த ஆயத்து மிக பொல்லாத ஆயத்து. இந்த ஆயத்து இருக்கிறது 2 யாருக்கு இடையில. இது குஃப்ரோட சம்பந்தப்பட்ட ஆயத்தல்ல. இது இஹ்சானாத்துகள், அல்லாஹ் தந்த அருட்கொடை, ஹிபா, குழந்தை பாக்கியம், பெரும் பாக்கியம். சுவர்க்கத்துக்கு போறதுக்கு இருக்கிறாக லேசான வழி. வலதும் சாலிஹும், சாலிஹான ஒரு குழந்தையை பெற்று போனா போக தேவையில்லை. அவன் செய்த முழு நன்மை கபருக்கு வரும். அந்த பாக்கியம் எல்லாம் உனக்கு தந்தும் அந்த பாக்கியத்தை நிராகரித்து செய்து, அந்த பாக்கியத்தை பாரதித்து செய்துவிட்டு இன்றைக்கு வந்து என்னிடத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குவாரியா? எக்ஸ்கியூஸ் இல்லவர்களுக்கு இன்றைக்கு நாள் யாரும் உதவி தெரிவிக்க வேணாம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அதுக்குரிய கூலி மட்டும்தான் உங்களுக்கு தரப்பட்டது. சரி, அல்லாஹ் இறக்கமுடையவன், அல்லாஹ் அருளுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன். அல்லாஹ் 8வது ஆயத்துல சொல்றான், சரி நடந்தது நடந்து முடிஞ்சு. இவ்வளவு காலமும் பராமுகமாக இருந்தீங்க, இவ்வளவு காலமும் கெடுபிடி செஞ்சீங்க, பிள்ளைகளை பத்தி அழைத்துக் கொள்ள இல்ல, குடும்பத்தை பத்தி யோசிக்க இல்ல, சின்ன கொடுத்தா மட்டும் போதும் என்று நீங்க நினைச்சீங்க, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட இல்ல, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்க இருக்க இல்ல, உங்க 2 பேருக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் பெரும் பிரச்சனை, இது எல்லாத்துக்கு மத்தியில் உங்களுக்குள்ள வளர்ந்திருக்கிறேன். இப்ப குறைஞ்சபட்சம் சரி, நான் இறக்கக்கூடியவன், நான் மன்னிக்கக்கூடியவன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, கடந்த காலம் கடந்து போகட்டும், இப்பயாவது நீங்க 2 பேரும் தௌபா செய்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நீங்க ஆயத்தமாகுங்கோ. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, இப்பயாவது நீங்க 2 பேரும் கலப்பிடம் அற்ற நிலையான தௌபா செய்து நல்லவர்களாக மாறினால் உங்களுக்கு இன்னமும் அவகாசம் இருக்கிறது. அது போகுது. இதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்துல 9வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஜிஹாதுடைய ஒரு கான்செப்டை பேசுறார். உலமாக்கள் அதுக்கு மிக அழகான விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த ஃபேமிலியை பற்றி பேசக்கூடிய சூறாவுல அல்லாஹ் ஜிஹாதை பற்றி ஏன் கொண்டு வந்தான் என்றதையும் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, குடும்பம் 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 என்று சொல்லி போட்டு சமூக பணிகளில் இருந்து நீங்க ஓரமாக படாது. குடும்பம் என்று சொல்லிக் கொண்டு சமூக பணியை விட்டு செய்யக்கூடாது, ஒழுங்கி போகவும் கூடாது, தாவா களத்தில் இருக்கணும். இங்க ஜிஹாத் என்றது ஆயுதம் ஜிஹாத் வேண்டாம், ஆயுதத்தை கொண்டுதான் ஜிஹாது செய்வது என்று அர்த்தம் என்றிருந்தா ஹிஸ்டரியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீங்களோட ஆயுத யுத்தம் செய்யல, ஆயுத யுத்தம் முனாஃபிகீங்களோட செய்யவே இல்லை. யாரு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் தான் இந்த ஆயத்தை திருத்திருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை நடைமுறைப்படுத்த என்று அர்த்தம். எனவே இங்க இதை சொல்லி போட்டு இப்ப முடிக்கிறேன். அடுத்து வரக்கூடிய 10வது 11வது 12வது இந்த ஆயத்துக்கல்ல அல்லாஹ் 4 வகையான, எத்தனை வகை? 4 வகையான குடும்ப கட்டமைப்பை சொல்றான். எத்தனை வகையான? 4 வகையான குடும்ப கட்டமைப்பு. அதுல ஒன்று, கணவன் சாலிஹான மனிதன், மாப்பிள்ளை மிச்ச நல்லவர், அல்ஹம்துலில்லாஹ். வழிபடாத, வழி தவறி போன, ஈமானிய இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முரணாக தான் விரும்பிய விதத்தில் மனம்போட போக்கில் வாழக்கூடிய மனைவி. இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் செய்யும். சொல்லுறேன், மாப்பிள்ளை மிச்ச நல்லவர், அல்ஹம்துலில்லாஹ். எப்ப பார்த்தாலும் பள்ளியில் அவர்கள் பள்ளியை திறப்பாரு, அவர்கள் எல்லா நிலையும் செய்வாரு. ஆனா என்ன செய்ய, ஒரு மனைவி அவருக்கு வாக்கை இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு குடும்பம் இருக்கும், இது சூரத்து தஹ்ரீமை நான் சொல்றது. இன்னொரு குடும்பம் இருக்கும், மாப்பிள்ளை வாய்க்கவே இல்லை, மாப்பிள்ளை இல்ல, அவரும் சிலை வணங்கி, அவரு அகீதாவுல முரண், கோட்பாட்டுல முரண், கொள்கையில முரண், ஹராம் ஹலால் கேந்திரத்துல முரண், எதிலே அவர் இல்லை. ஆனா
மனைவியோ ஒரு சாலிஹான பக்குவமான ஈமானுடைய அல்லாஹ்வை நம்பிய விசுவாசம் கொண்ட ஒரு சாலிஹான மனைவி. இப்படியும் சில குடும்பங்கள் சொல்லுங்க இருக்குது. முதல் குடும்பத்துக்கு உதாரணம் நூஹ் நபியுடைய குடும்பத்தை மாதிரி. யார குடும்பம்? இதற்கு அல்லாஹ் சொல்றான். எத்தனாவது ஆயத்துல? 9வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன ஆயத்து? லரபல்லாஹு மஸலன். படிங்க பாப்போம். எழுது பாப்போம். இம்ராஅத் நூஹ் இம்ராஅத் நூஹ். நபி நூஹ் நபி, நபி லூத் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவரோட மனைவி யாரு? கானதா தஹ்த அபதைன் மின் இபாதினா ஸாலிஹீன். சாலிஹான நன்னடத்தையுள்ள 2 நபிமார்களுடைய பராமரிப்பின் கீழ் அந்த 2 பெண்கள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த 2 பெண்களும் அந்த நபிக்கு வழிபட இல்ல, அந்த நபிக்கு முரணாக செயல்பட்டார்கள். இது உங்களுக்கு ஒரு உபமானம். அப்படிப்பட்ட சில குடும்பங்களும் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய குடும்பத்தை போல மனைவிமார்களோ நல்ல மனைவி, சாலிஹான பெண்கள், கையேந்தினா துஆ கபூல் ஆகும். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. கையேந்தினா துஆ கபூல் அல்ஹம்துலில்லாஹ். திரை மறைந்து இருக்கக்கூடிய காய்களை போல, இலைக்கு மறைந்த காய்களை போல. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வரபல்லாஹு மஸலன் 10வது ஆயத்து, 11வது ஆயத்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், வரபல்லாஹு மஸலன். வரவண்ட ஓமானம் காட்டுகிறான், ஓமானமாக சொல்லுகிறான். உங்களுடைய குடும்பம் இப்படியான பார்த்துக்கொள்ளோ, நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? வரவல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட மக்களுக்கு ஓமானம் என்ன தெரியுமா? இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. அவன் ஒன்றும் செய்யல, அல்லாஹ்ட்ட கையேந்தினா, ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் வாலிமீன். சுப்ஹானல்லாஹ். ஒரு துஆ அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த பெண்ணுக்கு துஆவை கபூல் செஞ்சுட்டோம். இது எத்தனாவது சொல்லுங்க? எத்தனாவது? இரண்டாவது குடும்பம். 11வது ஆயத்தில் இருக்கக்கூடிய தாய்மாருக்குரிய ஆயத்து. அன்பு தாயே, அன்பு சகோதரியே, உங்களோட தான் பேசுறேன், உங்களோட தான் பேசுறேன். நானும் ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை. இங்க இருக்கிற எல்லாருமே தாய்க்கு பிறந்த குழந்தைகள் தான். தாய்மை என்பது ஒரு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக்குவோம். இல்லாட்டி அதை ஒரு இஷா வரைக்கும் பேசுவேன் தாய்மையை பற்றி. நாளை கியாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு எல்லாரும் வரிசையாக நிற்பாங்க. ஏன்னா சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கும். ஏன்னா கதவு திறக்கப்பட வேண்டியவர் இன்னும் வரையில்லை. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேர இல்லை என்று அவர் வந்து உம்மத்துடைய அமல் சேலேடுகள் அல்லது தராசியில அமல்கள் நிறுத்தப்படக்கூடிய இடத்தில் அவர் பிஸியா இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் வரிசையாக நிற்பாங்க. யாருமே சுவர்க்கத்துக்கு கிட்ட போக மாட்டாங்க. கதவு மூடப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் கதவு லா துஃப்தஹ் இல்லா லிர்ரசூல் அவர்களுக்காக வேண்டிய கதவு திறக்கப்பட மாட்டாங்க. கடைசியாக வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை திறக்கிறதுக்கு வீரர்களை போட்டு வருவாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா நபிமார்களும் எல்லா அவுலியாக்களும் எல்லா பெரியவர்களும் எல்லா உலமாக்களும் எல்லாரும் இருப்பாங்க வரிசையாக. அன்பு தாயை நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், அன்பு தாயை நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக மாட்டாங்க, அவங்க நிற்பாங்க வரிசையில. இஸ்மாயில் நிற்பாங்க வரிசையில. எல்லாரும் வரிசையாக நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போவாங்க. அவர்களுக்கு பின்னால சில தாய்மாரும் சேர்ந்து போவாங்க. அதான் தாய்மை. சில பெண்களும் போவாங்க அந்த வருஷ அந்த நபிக்கு பின்னால. திருப்பி கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? நீங்கள் யார், அவங்களுக்கு என்ன நினைக்குது? இவ்வளவு மக்கள் வரிசையாக நிற்கும் பொழுது நீங்க பிடித்து வரீங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த பெண்கள்? நபியை பார்த்து, யார சொல்லலாம், ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நீங்கள் அர்ப்பணிப்பு செய்தவர்கள், அதே போன்று நாங்களும் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்பு செய்தவர்கள். என்னுடைய கணவன் நோக்காகிட்டார்கள். 11வது ஆயத்து அவங்களுக்கு தான்.
11வது 12வது ஆயத்து அவர்களுக்குரிய ஆயத்து. என் கணவன் மௌத்தாகிட்டாரு, எனக்கு கணவன் என்ற ஒருவர் இருக்க இல்லை. ஆனா அவரே என் கையில 2 குழந்தைகளை 3 பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார். ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டி இன்னொரு இன்பங்களை நீங்க தியாகம் செய்தது போன்று இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி மறுமணம் செய்து கொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி மறுமணம் செய்யாமல் வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய கற்றையும் பாதுகாத்துக் கொண்டோம். அழகும் இருந்தது, பணமும் இருந்தது, மறுமணம் செய்து கொள்ள எல்லா வசதியும் இருந்தது. எங்களை கேட்டு வந்தார்கள், மறுமணம் செய்து கொள்ள கேட்டு வந்தார்கள். ஆனாலும் நாங்கள் மறுமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. யார சொல்லா எதற்காக வேண்டி தெரியுமா? எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, என்னுடைய குழந்தை பராமரிக்கப்பட வேண்டும், குழந்தைக்கு நான் தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மறுமணத்தை நாடவில்லை. யார சொல்லா அப்படிப்பட்ட பெண்கள் நாங்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்களை அழைத்து கொண்டு போய்தான் சொர்க்கத்தை கதவை திறப்பார்கள். இதுதான் தாய்மை. புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மர்யம் இப்னத் இம்ரான். அவங்களும் ஒரு உதாரணம். அவங்களுக்கு மாப்பிள்ளை இல்லை. அவங்களுக்கு யாரும் இல்ல சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். மாப்பிள்ளை இல்ல, பிள்ளைய வளர்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கணும். எப்படி வளர்த்தா? அன்பு தாயே, கணவன் இல்லையா? உங்களுக்கு உதாரணம் இருக்குது எங்க? குர்ஆன்ல. இது 3வது. எத்தனாவது? ஒன்று யாரு? மாப்பிள்ளை நல்ல, மனைவி சொல்லுகிறேன் மனைவி மோசம். 2வது மனைவி மிச்சம் நல்ல, கணவன் அதிமோசம். 3வது கணவனே இல்ல, கணவன் மூத்தாயிட்டாரு, கணவன் விவாகரத்து செஞ்சிட்டாரு. நான் ஒரு பிள்ளைய கண்டு அந்த தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அந்த தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு பொம்பளை தாய் எஸ்எல்பிசியில நான் ஒரு பிள்ளைய கண்டேன். அந்த பிள்ளைக்கு கண் இல்லாம இல்ல, அந்த பிள்ளைக்கு கண்ணே இல்ல, பார்வை அல்ல, பார்வை அல்ல, எது இல்ல, கண்ணே இது. அப்படியே சதை, இதெல்லாம் சதை வச்சு பார்த்தா சதைதான் நீங்க ஒன்று, கண் இல்ல. புள்ள கிடைச்சிட்டு பிள்ளைய பார்க்க வந்த தகப்பன் கடைசியாக பிள்ளைய பார்த்துட்டு போனவர் தான். இன்று வரைக்கும் காணல. பிள்ளைய காணும், தகப்பனை காணும், கணவனை காணும். மனைவி என்ன தெரியுமா செஞ்சா? பிள்ளைய வளர்க்கறத கையில பொறுப்படுத்தா. கடைசியாக அந்த பிள்ளைய ஹாஃபிதுல் குர்ஆனாக மாற்றி எஸ்எல்பிசி கூட்டிட்டு வந்தா அவர் முயற்சி செய்யறதுக்கு. நீ விட்டுட்டு போ, பிரச்சனை இல்ல, என்ற கருவில வளர்ந்த புள்ள பார்வை இல்லாம பிறந்துட்டுதா, அந்த புள்ளைக்கு நான் பார்வையாக இருப்பேன் என்று சொல்லி பார்வையாக மாறி குர்ஆனை ஓதி கொடுத்து குர்ஆனை ஹாஃபிஸா ஆக்கி ஒரு உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்லி தந்தார். தாய்மை என்பது 2ஆம் நம்பர் அல்ல, தாய்மை என்பது சரித்திரம் படைப்பதற்குரியது, தாய்மை என்பது வாழ வைப்பதற்குரியது, தாய்மை என்பது முடியுமான ஒன்று என்று சொல்லி அந்த தாய் ஒரு விரதம், ஒரு சபம் கொண்டு குழந்தையை வளர்த்து காட்டினார். இது 3வது. 4வது ஒன்று தெரியுமா? அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அது யாரு தெரியுமா? கணவனும் மோசம், மனைவியும் மோசம். யார போல சொல்லுங்க பார்ப்போம், யார போல? கணவனும் மோசம், மனைவியும் மோசம். குர்ஆன் சொல்லுது, நான் சொல்ல இல்ல. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். فينا حبت يدا ابي لهب وتب. அடுத்தது ما اغنى وامرأته حمالة الحطب. கணவனும் மோசம், மனைவியும் மோசம். கணவனும் கெட்டவன், மனைவியும் கெட்டவன். அந்த கூட்டத்தில் நாங்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த 4 கூட்டத்தை விட்டுட்டு 5வது ஒரு கூட்டத்தில் வைப்பானாக. அந்த கூட்டம் யாரு தெரியுமா? அஞ்சாவது ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அவங்க தன் 5வது மாடல் நல்லவர்களுக்கு நல்லவர்கள்,
கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள், நல்லவர் பெண்ணுக்கு நல்ல கணவன், நல்ல கணவனுக்கு நல்ல பெண் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை அல்லாஹ் குர்ஆனில் சித்தரித்திருக்கிறான், குர்ஆனில் வர்ணித்திருக்கிறான். நல்ல மனைவிக்கு நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி என்று அல்லாஹ் சொல்லுவது போல அஞ்சாவது ஒரு மொடல் இருக்கிறது. இந்த 5 மொடலும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட மொடல்ஸ். இப்ப நீங்க முடிவு செய்யணும், எந்த குடும்பம் எந்த மொடல் இருக்கிறது. நான் நல்லவன், என் மனைவி மோசமா? என் மனைவி நல்லவள், நான் மோசமானவனா? அல்லது அந்த தாய்க்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். எனக்கு வியாபாரம் சொல்லி தந்தது ஒரு சகோதரர் கௌபாத்தியார் என்று. நான் ஆரம்பத்தில் வியாபாரம் செஞ்சேன் அவர்கிட்ட தான். நான் இப்ப தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவரு ஒரு நாள் காலையில கோவடிச்சாரு. அவருக்கு வயது 70-75 வயசு குறித்த ஒரு 5 வருஷ காலம் முந்தி அவருக்கு 70 வயசாக இருக்கும்போது கோல் அடிச்சாங்க. கோல் அடிச்சு அவர் என்னத்துல சொன்னாரு, ஹஸரத் என்று பேச வரவில்லை, பேச்சு வருவதில்லை, விட்டு விட்டு அழுகிறாரு, கண்ணால தண்ணீர் கொட்டுறாரு. எனக்கு என்ன பயந்துட்டு, என்னடா என்ன நடந்துச்சு, என்ன தெரியுமா சொன்னாரு, ஹஸரத் என் தாய் மௌத்தாகிட்டா. அவருக்கு எத்தனை வயசு? 70 வயசு மகன் தாயினுடைய ஜனாசாவை நினைச்சு அழுகிறண்டா. தாய்க்கு எத்தனை வயசு இருக்கு? ஒரு 90 வயசு இருக்கிறோம் தானே. ஒரு 90 வயசு மகன் தாய் மௌத்தான ஏன் அழுவணும்? அவ வாழ்வதை விட மௌத்தாகிறது நல்லவென்ற விடுதல் நாங்க செய்வோம் வச்சு. ஆனா அவர் அழுகிறாரு, விண்ணி அழுகிறாரு. கடைசியாக நான் ஜனாசா ஆண்டுக்கு ஜும்மா இருந்துச்சு, நான் ஜும்மாவையும் இன்னொரு சகோதரர் கொடுத்துட்டு நான் ஜனாசாவுல பங்கெடுக்க போயிட்டேன். அன்னைக்கு போனா அந்த குடும்பத்துல 4 ஆண் குழந்தைகள் அழுகையை பார்த்தா எனக்கு இப்பயும் அது ரொம்ப சமாளிக்க முடியாத ஒரு கவலையான. அந்த பிள்ளைகள் அழுகுது, 70 வயசு பிள்ளைகள். சொன்னாங்க, என்ன தெரியுமா ஹஸரத், இந்த தாய் எங்களுக்காக வேண்டி அந்த 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தா. அவள் 24 வயதுல விதவையாக மாறி 24 வயதுல விதவையானவள் 90 வயசு வரைக்கும் எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவள் சொன்னாங்க. ஆனா ஒரு கணவன், ஒரு ஆண் வாழ மாட்டான், வாழவும் முடியாத பெண்ணுக்கு வாழலாம். அதனால மிக அன்பாக்க அன்பு தாயே, சகோதரியே, குடும்ப வாழ்க்கை என்பது இப்படி எல்லாம் குர்ஆன் பேசியிருக்கக்கூடிய தலையங்கங்கள். இதுல இன்னும் பேசலாம். கடைசியாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் அவகாசம் வாங்குவோம். எல்லா இடத்திலையும் சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி என்னுடைய நோக்கம், இந்த செய்தியை கூட என்னுடைய நோக்கம் யார் தெரியுமா? நான் அட்ரஸ் பண்றது இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான். நாங்க எப்பவும் சொல்லுவோம், ராஜட மனைவி யாரு சொல்லுங்களேன்? ராஜட மனைவி ராணி. அதுல மாற்று கருத்துக்குதா? ராஜட மனைவி எப்பயுமே ராணியாகத்தான் இருப்பான். ஆனா ராணியில கணவன் ஒரு நாளும் யாரா இருக்கிறது சொல்ல பிரிச்சாரு. அப்ப அவருக்கு என்ன சொல்ற பேரு? அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருப்பார். அவருடைய மனைவிக்கு பெயரு என்ன? சரி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஒரு லேடி வந்தா அவரோட கணவனுக்கு என்ன பேரு? கேட்கிறது ஒரு ஆழமான தத்துவம். இப்ப குயின் எலிசபெத் தோத்தாரா? குயின் எலிசபெத்துடைய கணவனை சொல்லும் பொழுது ஒரு நாளும் என்ன கிங் என்று சொல்ல பிரின்ஸ், இளவரசர். இந்த செய்தி என்ன தெரியுமா சகோதரிகளே? நீங்க குயினானா உங்களோட கணவன் ஒரு நாளும் ராஜாவாக இல்லாது. உங்களோட கணவனுக்கு சமூகத்துல பேரு வேற பேரு, அந்த பேர் நான் சொல்ல விரும்பவும் இல்லை. நீங்க குயினாக செயல்பட்டா உங்களோட கணவனுக்கு பிரின்சஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களோட கணவனுக்கு சொல்ற பேரு வேற பேரு. அது என்ன பேரு நீங்க சொல்லுவோமா? அது சமூகத்துக்கு தெரியும். இங்க இருக்கிற தாய்மாருக்கு சொல்றேன், நீங்க குயினாக இருக்க விரும்பினால், நான் எதனாலும் குயினாகவே இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் கணவனை ராஜாக்களாக பார்த்துக் கொள்வோம். கணவனை
ராஜாக்களாக பார்த்துக் கொண்டால், கிங்காக பார்த்துக் கொண்டால் அவங்களுக்கு எதிராக யாராய் தேவை? நீங்க குயினானால் உங்களோட கணவன் ஒரு நாள் ராஜாவாக மாட்டார். குடும்ப வாழ்க்கை சிறந்து போவதற்கு இது ஒரு அடிப்படையான காரணம். ஆண்களுக்கு சொல்லுகின்றேன், குடும்பத்துக்கு தலைமைத்துவத்தை நீங்கள் வழங்க வேண்டும். பணம் சம்பாதித்து கொடுப்பது மட்டுமல்ல, பொறுப்பு, நேரம் கொடுக்க வேண்டும், உல்லாசமாக பேச வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். எங்களுக்கு நல்லா தெரியும் இவர் யாரோட பேசுவார் வந்து அல்பம் வரக்குள்ளே தெரியும். அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? பேசக்குள்ளே பார்த்து செய்யுங்க. இவரு சலான் சொல்லி பேசவும் இல்லை, சலான் சொல்லி முடிக்கவும் இல்லை. அவர் யாருங்க? வைஃப் சொல்றோம். ஹாஜர் வைஃப் நான் சொல்ல அவர் பேசுறது. அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி? நீங்கள் மிச்ச நாள் காணலையே. இப்ப யாரு? ரோட்டுல நீங்க பேசக்குள்ளே தெரியும் யாரோட பேசுறீங்க சொல்லி. ஏங்க மனைவிக்கு சலான் சொல்லக்கூடாதா? மனைவியை பாராட்டக்கூடாதா? மனைவிக்கு நேரம் கொடுக்க கூடாதா? எனக்கு முடிக்கிறேன் சொல்ல முடிக்க முடியாமல் இருக்கிறது. நீங்க காப்புக்கு போகலாம் 10 நாளைக்கு. உங்களோட மனைவி அவரை வீட்டுக்கு போய்விடுவா, எல்லாம் சரி, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட ஒரு மனைவி இருக்கிறா, அவ இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெண் எடுத்தவங்களுக்கு எந்த போலண்டருடைய அல்லது தமிழ்லைய அல்லது ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண் அவ உங்களோட இருக்கிறா, உங்களை நம்பி வந்திருக்கிறா. நீங்க கடைசி 10 ஏத்திகாப்புக்கு போக வேண்டும். இது என்னுடைய நபி சர்தார் ஆலம் மதீனா வாழ்ந்து காட்டின குடும்ப வாழ்க்கையே, வாழ்ந்து காட்டின குடும்ப வாழ்க்கையே. நபியுடைய கொள்கையை பற்றி பேசுறாங்க, குடும்பத்தை பற்றி பேசல. நாங்க பதில் யுத்தத்துக்கு போகணும். உஸ்மான் வந்து பதில் யுத்தத்தில் பங்கெடுக்கல. ஏன் பங்கெடுக்கல? மனைவிக்கு சுகம் இல்லை. மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். நீ பதிலுக்கு போவதை விடவும் மனைவிக்கு உபகாரம் செய்வது நல்லது என்று சொல்லித் தந்த மார்க்கம் இது. அதுல சஃபியாவின் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி. மற்ற எல்லா மனைவிமார்களும் அவரவர் வீட்டுக்கு வைத்துடுவாங்க. இவன் எங்க போறது? யார வீட்டுக்கு போறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவல் இருக்கிறாங்க பள்ளியில. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு சஃபியா பள்ளிக்கு வருவா. நீண்ட நேரம் கரைத்துக் கொண்டிருப்பாங்க 2 பேரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவும் ஏத்திகாஃபில் இருந்து கொண்டு. அவசரப்படுவாங்க, போறேன் யார சொல்லலாம், நேரமாச்சு சொல்லி. ஏத்திகாஃபில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய் அந்த மனைவியை வழி அனுப்பி வைத்து வர இல்ல, வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்த வரலாறு புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தஸ்தஅஜிலி இன்னி அஸ்தக்ஃபிருக இலல் பைத். குடும்ப வாழ்க்கைக்கு மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதை. எனவே சூரத்து தஹ்ரீம்ல ஒரு மேலோட்டமான சில விளக்கங்களை தான் சொன்னேன். இதுக்குள்ள இன்னும் பல 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 பொக்கிஷங்கள், பல வகையான ஹிக்மத்துகள், பல வகையான தத்துவங்கள், கருத்துக்கள் இதுக்குள்ள பதிந்து இருக்குது, பொந்திருக்கிறே. அவைகளை பற்றி நம்மளோட பேசுவதற்கு நேரம் இடம் கொடுப்பதில்லை. இது உலமாக்களோட பேசுவதாக இருந்தா இதை விட அழகாக இதனுடைய தத்துவங்களை, கருத்துக்களை, சட்டத்திட்டங்களை, மசாலாக்களை எங்களுக்கு பேச முடியும். அதற்குரிய அவகாசத்தை அமைத்து தர வேண்டும் என்று அல்லாஹ்வை வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அனைவருக்கு நன்றி சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அதே போன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய ஈமானுக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் துஆ செய்யும்படியாக வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி